ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஊரில் எங்கள் அண்ணியோட சின்ன பூந்தோட்டத்தை பார்த்துருவோமா? வாங்க. இதுதான் பூந்தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். வாங்க. நிறைய கனகாம்பரங்கள் பூத்து கிடக்குது. தொட்டியில் ரோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மல்லி செடி, கண்ட மணிக்கு அங்கேயுமா கனகாம்பரம் அப்படியே முளைச்சி கிடக்குது. இது என்ன செடின்னு தெரியல, பார்த்து என்ன மரம்னு தெரியல. பார்த்துருங்க, எலுமிச்சையா நார்த்தையா? இல்லை, எலுமிச்சை கிடையாது. இந்த நார்த்தையா ஆரஞ்சான்னு தெரில. அப்புறம் மாதுளை பார்த்தீங்களா? முதல்ல நாங்கள் வரும்போது இதில் ஒரு 5-6 கிலோ கிட்ட காய்ச்சி கிடந்துச்சு. இப்போ 1 மாதம்தான் ஆச்சு. எல்லாம் பறித்து எங்கள் அண்ணி நல்லா சாப்பிட்டுட்டாங்க போல தெரியுது. இதில் ஒரு செடி நிற்குது. இது நார்த்தையா என்னென்னு தெரில. தெரிஞ்ச செடியை மட்டும் சொல்கிறேன். நிறையா இந்த இது மாதுளை மரம் தான் நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ சொல்லுவோம் பார்த்தீங்களா? முல்லைப்பூ வந்து நிறையா படர்ந்து கிடக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இப்போ தான் பூவிட்ருக்கு. தக்காளி அழகாக பூத்துருக்கு பாருங்கள். கத்தரி சின்ன செடி தான், ஆனால் காய்க்குது பாருங்கள். இது பாருங்கள், வெள்ளை கத்திரிக்காய் வந்து நல்ல ருசியாக இருக்கும் பார்த்துருங்க. அவியல் கூட்டுக்கெலாம் போட்டால். வெள்ளை கத்திரி. அப்புறம் இந்த ஒரு தொட்டியில் மல்லி செடி இருக்குது. மல்லியே இருவச்சே தெரில. இடத்துல தக்காளி பாருங்கள் காய்ச்சி கிடக்கு சின்ன செடியில். இது வந்து உளுந்து போட்டிருக்காங்க. உளுந்து இப்படி சுற்றி உளுந்து காய்ச்சி கிடக்குது. மல்லி, உளுந்து அப்படியே நிறைய மல்லி செடி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை. மெயினாக மனுஷனுக்கு தேவை, ஒரு வீட்டில் கருவேப்பிலை தேவை என்ன, அதனால் கருவேப்பிலை. அப்புறம் இன்னொன்று பாருங்களேன், மாதுளம்பழத்தை பாருங்கள். ஒரு இலை மறை காய் மாதிரி இதில் ஒரு காய் காய்ச்சி கிடக்கு. ஆனால் எப்படி இருக்கு பாருங்களா, புளியாக. ஆனால் நல்ல காய் தான். இங்கே பாருங்க, இதுக்கு உள்ளெல்லாம் காய்ச்சி கிடக்குது. அப்போ இருக்குது மாதுளங்காய். வெளியே தான் தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒரு பப்பாளி மரமும் நிற்குது. ஒரு புளியங்காயை பாருங்களேன், எப்படி காய்ச்சி கிடக்கு பார்த்தீங்களா? புளியங்காய், நல்ல புளியங்காய் காய்ச்சி கிடக்குது பாருங்கள். புளியங்காய்லாம் காய்ச்சி கிடக்குது. எவ்வளோ அழகாக கை பக்கத்துலேயே காய்ச்சி கிடக்குது. புளி தேவைக்கு பறிச்சிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு கிடையாது. இப்படி பார்த்திங்கன்னா மல்லி தான். அப்புறம் ஒரு சின்ன கொய்யா செடி. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை. அடுத்தால ஒரு முருங்கை மரம். அப்புறம் நிறைய மரமாக தான் இருக்கும். இங்கே பாருங்க கத்திரி செடி. இதில் ஒரு முருங்கை செடி வச்சுருக்காங்க. முருங்கை மரம். இந்த செடி இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் தக்காளி எப்படி காய்ச்சி கிடக்குன்னு பாருங்கள். இப்படி வீட்டு பின்னாடி இடம் இருந்தால் எல்லோரும் நல்லா செடி வச்சு வளர்த்தோன்னா நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகளே இதில் பறிச்சிக்கலாம். இதில் உளுந்து எல்லாமே போட்டிருக்காங்க, தேவைக்கு ஆகும். அப்புறம் சுண்டை வத்தல் செடியை பாருங்கள். சுண்டை வத்தல் நிறைய காய்ச்சி கிடக்குது. சுண்டை வத்தல் செடி பார்த்திங்கன்னா இது நவாப்பழ மரம். ஆனால் நவாப்பழ மரம் காய்க்க ரொம்ப வருஷம் வேணும்ல. அப்புறம் ஒரு வாழை வச்சுருக்காங்க. ஒரு மல்லியை பாருங்கள், இது நிறைய பூக்கும். போன வருஷம் அந்த கட்சியில் ஒரு பெரிய பெட்டி நிறையா பூத்து கிடந்துச்சு. அடுத்தால தக்காளியை பாருங்களேன். தக்காளி எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு செடியில். வீட்டு தேவைக்கு இப்படி போட்டு இது பண்ணிக்கலாம். அதேமாரி தலைக்கு வைக்கிறதுக்கு நிறைய கனகாம்பரம் பூ எவ்வளோ பூ திறக்க பாருங்க. அப்புறம் அடுத்தால இதை பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை. அவ்வளோதான் பாருங்க. தக்காளி நம்மலாம் இல்லாமல் அலையிறோம். இங்கே காய்ச்சி அழுவி கிடக்குது. துட்டு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அழுவிடு கிடக்கு பாருங்கள். இதான் எங்கள் அண்ணியோட மருமக, எனக்கு மகள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்களா? கிராமப்புறங்களில் இப்படி தான் அழகாக இருக்கும் எல்லாமே. நம்ம எப்போவாவது வரும்போது இப்படி ஒரு வீடியோ போட்டுக்கலாம் பாருங்கள். எங்கள் பாப்பா தர்ஷனுக்கு பாரு, தர்ஷனுக்கு இருக்கானே வீடியோக்குள்ளே தெரியுறானே. டாட்டா, பாய் பாய்.